ஹலோ! எப்பவும் வீட்ல இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். சரி வீட்ல இருக்கிற சின்ன இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பீனட் பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். பீனட்ட வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட்டா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மில்க் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த பீனட்ட வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து அதே இது கூட வந்து கொஞ்சம் அந்த 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கங்க. ப்ளஸ் வந்து 75 கிராம் பட்டர் சேர்த்துட்டு, அதே மாரி 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு, கொஞ்சம் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி அதாவது கொஞ்சம் கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாரி கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அத நல்லா மோல்ட் பண்ணி, அத வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி, அதில வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாரி கொஞ்சம் உருட்டி எடுத்து அழகா பண்ணீங்க. என்ட்ட வந்து பிஸ்கெட் கட்டர் இல்ல. ஸோ நான் வந்து கப் தான் யூஸ் பண்ணி அத கட் பண்ணேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் குக்கி ட்ரை பண்றேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி, குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லபடியா குடுக்கலாம். ஏன்னா பீனட் இருக்கு, ப்ளஸ் வந்து கோதுமை தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என் பாப்பாவும் இத விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைய செய்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாவே ஒரு சின்ன இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு 150ல வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்கனாலே சூப்பரா பேக் ஆகி கிடச்சிரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ அழகா வரும்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நெறைய பண்ணியிருப்பேன். ஆனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீக்கிரமே காலியாயிரும். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்.